வாழ்க செம்மொழி. தமிழ்த்தாயின் பாதம் தொட்டு தொடர்கிறேன். எனது வகுப்பறையில் மாணவ செல்வங்களுக்கான NMS தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொகுத்து வழங்கியுள்ளேன். இதனை படித்து பயன்பெறவும். அன்புள்ள மாணவ செல்வங்களே, நடைபெற இருக்கும் NMS தேர்வுக்கான என்னால் முடிந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை தொகுத்து இந்த வீடியோவில் வழங்கியுள்ளேன். அதனை கவனமுடன் படித்து அதிக மதிப்பெண் பெற்று தேர்வினில் வெற்றி கொள்ள வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பாடத்தில் அறிவியல் சேட் மெட்டீரியல்ஸ் துவக்கப்பட்டு 8ஆம் வகுப்புக்கான பாடத்திலிருந்து ஒவ்வொரு தலைப்பிலும் தனித்தனியாக வழங்கியுள்ளேன். அளவீட்டியலிருந்து மேலும் ஒரு சில பாடங்களுக்கான ஒரு வினா மதிப்புகள் துவக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டுள்ளது. இதில் இப்பாடத்தில் இந்த பாடம் காற்று என்ற தலைப்பில் ஒரு மதிப்பெண்கள் துவக்கப்படுகின்றன. நமது புவி கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்களின் கலவையே காற்று ஆகும். புவியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு காற்று மிக அவசியம். காற்றில் உள்ள 78.09% நைட்ரஜனும் 20.95% ஆக்சிஜனும் 0.93% ஆர்கானும் 0.04% கார்பன் டை ஆக்சைடும் சிறிதளவு இதர வாயுக்களும் அடங்கியுள்ளன. நாம் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. மரங்கள் அதிக அளவில் வெட்டப்படுவதால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிப்பதால் வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும். தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இவை புவி வெப்பமயமாதல் மற்றும் அமிலமழை போன்ற நிகழ்வுக்கு காரணமாக பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியிடுகின்றன. இவை புவி வெப்பமயமாதல் மற்றும் அமிலமழை போன்ற நிகழ்வுக்கு காரணமாக பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. உலகில் வாழுகின்ற உயிரினங்கள் அனைத்துக்கும் ஆக்சிஜன் தேவை. 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் CW சீலே ஆக்சிஜனை கண்டறிந்தார். ஆக்சிஜனை எரித்தலுக்கு துணை புரிவதால் இதனை நெருப்பு காற்று என்றும் அத்தியாவசியமான உயிர் என்றும் சீலே அழைத்தார். பிரிட்டன் அறிவியலாளர் ஜோசப் பிரன்ஸ்லி என்பவர் 1774ஆம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார். லவாசியர் எனும் கிரேக்க மொழியறிஞர் ஆக்சிஜன் என பெயரிட்டார். அமிலம் உருவாக்கி என்று பொருள். முற்கால வேதியியலர்கள் அமிலம் தயாரிக்க ஆக்சிஜன் அவசியம் என கருதியால் ஆக்சிஜனுக்கு பெயர் சூட்டப்பட்டது. பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் ஆக்சிஜனும் ஒன்று. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்துக்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாக 3ஆவதாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். ஆக்சிஜனானது தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும் கிடைக்கிறது. வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறாக உள்ளது. தாவரங்கள் குளோரோபில் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை எனும் நிகழ்வினை போது அதிகப்படியான ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. புவியோட்டில் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிகப்படியாக நைட்ரஜனும் அதற்கு அடுத்தபடியாக ஆக்சிஜனும் மற்றவை குறைந்த அளவிலும் இருப்பதை காணலாம். பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜன் வினை. பொட்டாசியத்துடன் பொட்டாசியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியத்துடன் கால்சியம் ஆக்சைடு, பெரஸுடன் பெரஸ் ஆக்சைடு, கால்சியத்துடன் கால்சியம் ஆக்சைடு, சில்வருடன் சில்வர் ஆக்சைடு என கிடைக்கிறது. தனிமங்களாக பூமியில் காணப்படுகிறது. அலோகம் ஆக்சிஜனுடன் இணைந்து அலோக ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ஆக்சைடு கார்பனுடன் சேர்ந்து நீராவி வெப்பம் ப்ளஸ் ஒளி ப்ளஸ் ஆற்றலை உருவாக்குகிறது. பெரஸ் ஆக்சைடு
இணைந்த நிலையில் ஆக்சிஜனானது பூமியின் மேலோட்டில் சிலிக்கேட் மற்றும் உலோக ஆக்சைடுகளாக உள்ளது. புவியின் மேற்பரப்பு நீரிலும் ஆக்சிஜனும் உள்ளது. வளிமண்டலத்தில் மேலடுக்குகளில் ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும் முவ்வண மூலக்கூறாக உள்ளது. ஆக்சிஜன் சிறப்பு இயல்புகள். ஆக்சிஜன் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். காற்றை விட கடினமானது. அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது திரவமாகிறது. இது எரிதலுக்கு துணை புரிகிறது. ஆக்சிஜன் நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகம் கரையும் தன்மையுடையது. ஆக்சிஜனின் வேதிப்பண்புகள். எரிதல். ஆக்சிஜன் தனித்து எரியும் தன்மையை அற்றது. அதனால் பிற பொருளுடன் எரிதலுக்கு துணை புரியும். உலோகங்களுடன் வினை. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு போன்றவற்றுடன் வினைபுரிந்து ஆக்சைடுகளை உருவாக்குகின்றது. அலோகங்களுடன் இணைந்து அலோக ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. ஹைட்ரோகார்பன் ஆக்சைடுகளை ஹைட்ரஜன் ஆக்சைடுகளையும் உருவாக்குகிறது. நீராவியையும் தருகிறது. பிடித்தல். காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் இரும்பு அதனுடைய இதேற்றிய ஆக்சைடாக மாறும் நிகழ்வு துருப்பிடித்தல் எனப்படும். துரு என்பது நீரேற்றிய இரும்பு ஆக்சைடு ஆகும். ஆக்சிஜன் பயன்கள். உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் பயன்படும் ஆக்சிலின் உருளைகளில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. எஃகில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது. விலங்குகள் மற்றும் தாவரங்களின் சுவாசத்துக்கு ஆக்சிஜன் உதவுகிறது. ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுகிறது. ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலையேறுபவர்கள், விண்வெளி வீரர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தேவையான செயற்கை சுவாசத்தில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. கரித்துகளுடன் ஆக்சிஜன் இணைந்து வெடிப்பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. மெத்தனால் மற்றும் அம்மோனியா தயாரிக்க இது பயன்படுகிறது. தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. அனைத்து உயிர்களிலும் மனிதன் உட்பட நைட்ரஜன் உள்ளது. அனைத்து உயிரினங்களும் அடிப்படை கட்டமைப்பு பொருள்கள், புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் நைட்ரஜன் உள்ளது. 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த காரல் வில்கம் சீலே என்பவரால் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரிக்கப்பட்டது. நான் நைட்ரை உருவாக்குகிறேன் என பொருள்படும் நைட்ரஜன் என்ற சொல் நைட்ரேன் என்றும் மற்றும் ஜீன் ஆகிய கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானதாகும். நைட்டர் என்றால் நைட்ரஜனின் சேர்மம் பொட்டாசியம் நைட்ரேட் ஆகும். ஆண்டன் லவாசியர் நைட்ரஜனுக்கு அசிட்டேட் என்ற பெயரை பரிந்துரைத்தார். கிரேக்க மொழியில் அசிட்டேட் என்றால் வாழ்வு இல்லாது என்று பொருள். மனித உடலில் 4ஆவதாக அறியப்படும் தனிமம் நைட்ரஜன். மனித உடலில் மொத்த நிறையில் 3% அளவுக்கு உள்ளது. நமது அண்டத்தில் பரவதாக 7ஆம் இடத்தில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். சனிக்கோளின் துணைக்கோளான பெரிய துணைக்கோளான டைட்டனில் வாயுமண்டலத்தில் 98% நைட்ரஜன் உள்ளது. நைட்ரஜன் தனித்து 2 தனிமங்களுடன் இணைந்தும் காணப்படுகிறது. தனித்த நிலையில் நைட்ரஜன் ஈரணு மூலக்கூறாக உள்ளது. எரிமலையிலிருந்து வெளிப்படும் வாயுக்களிலும் நிலக்கரியில் இருக்கும்போது வெளியாகும் வாயுக்களும் நைட்ரஜன் உள்ளது. இணைந்த நிலையில் பொட்டாசியம் நைட்ரேட் எனும் நைட்டர் மற்றும் சோடியம் நைட்ரேட், சல்ட் பீட்டர் ஆகிய தாதுக்களிலும் நைட்ரஜன் கிடைக்கிறது. கரிமப் பொருள் ஆகிய புரதம், என்சைம் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களில் நைட்ரஜன் காணப்படுகிறது. நைட்ரஜன் இயல்பு பண்புகள். நைட்ரஜன் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. இது காற்றை விட சிறிதளவு லேசானது. இது நீரில் சிறிதளவே கரையும். மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறுகிறது. பார்ப்பதற்கு இது நீரைப் போல இருக்கும். உறையும் பொழுது வெண்மையாக தினமாக மாறும். ஆக்சிஜனைப் போலவே நைட்ரஜனும் லிட்மஸுடன் நடுநிலைத்தன்மையுடன் காணப்படுகிறது. நைட்ரஜனின் வேதி பண்புகள். வேதிவினை. சாதாரண சூழ்நிலையில் நைட்ரஜன் வினைபுரிவதில்லை. உயர் வெப்பநிலையில் அழுத்தம் அல்லது வினையூக்கியும் நிலையில் பிற தனிமங்களுடன் வினைபுரியும் திறன் கொண்டது. எரிதல். நைட்ரஜன் தானாக எரிவதில்லை. எரிதலுக்கு துணை புரிவதும் இல்லை. எனவே காற்றுள்ள நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்துகிறது. உலோகங்களுடன் லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் உலோகங்களுடன் நைட்ரஜன் உயர் வெப்பநிலையில் வினைபுரிந்து அவற்றின் உலோக நைட்ரேட்டுகளை தருகிறது. அமிலங்களுடன் அலோகங்களான ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவற்றில் நைட்ரஜன் அதிக அளவு வெப்பநிலையில் வினைபுரிந்து நைட்ரஜன் சேர்மங்களை தருகிறது. நைட்ரஜனின் பயன்கள். திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக பயன்படுகிறது. வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மை நிலவச் செய்கிறது. அம்மோனியா தயாரிப்பில் ஹேபர் முறையில் பயன்படுகிறது. இம்முறை மூலம் தயாரிக்கப்படும் அம்மோனியா உரம் தயாரிப்பில் நைட்ரிக் அமிலம் தயாரிப்பில் பயன்படுகிறது. இது வாகனங்களில் டயர்களில் நிரப்பப்படுகிறது. வெப்பநிலை மானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்துக்கு மேலே உள்ள வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் பயன்படுகிறது. வெடிப்பொருளான TNT நைட்ரஜனை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்களை பதப்படுத்தல், துருப்பிடிக்காத இரும்பு தயாரித்தல், தீ விபத்து போன்ற பேராபத்துகளை குறைத்தல், வெப்பத்தினால் ஒளிரும் விளக்குகள் போன்றவை நைட்ரஜன் பயன்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.